புனித மேரி மேக்தலின். மேரி மேக்தலின் இயேசுவின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய சீடராவார். மேரி இயேசுவோடும் 12 திருத்தூதரோடும் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே கிராமங்களுக்கு பயணம் செய்தார். இயேசுவோடு இறுதி வரை உடனிருந்தவர்களில் மேரியும் ஒருவராவார். இயேசு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட போது மேரி அழுது கொண்டே இருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் கல்லறைக்கு திரும்பி சென்றபோது கல்லறை காலியாக இருப்பதை கண்டார். இயேசு வாக்களித்தது போல் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று வானதுதர் அறிவிக்கும் வரை மேரி மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருந்தார். சில நிமிடங்களுக்கு பின்னர் இயேசு மேரிக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இயேசுவின் மற்ற சீடர்களுக்கு அவரது உயிர்ப்பு பற்றி அறிவிக்குமாறு மேரியை அனுப்பினார். மேரியும் மற்றவர்களும் பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தியை பறைசாற்றி அங்கு கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கான பணிகளை மேற்கொண்டனர். மேற்கத்திய நாடுகளில் 8வது நூற்றாண்டிலிருந்து மேரி மேக்தலினின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இவரது பெயரில் 2 கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு இவர் பெயர் விளங்கச் செய்துள்ளனர். ஜெபம். இரக்கத்தின் இருப்பிடமான எம் இறைவாம், அன்பின் இலக்கணத்தை புரிந்து கொண்டு மன்னிக்கும் மனப்பான்மையை எங்களுக்குள் விதைத்தருளும். இறை பணியை சிறந்த பணி என நாங்களும் உணர்ந்து தூய மேரி மேக்தலின் போன்று நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற வரம் தாரும். ஆமீன். தூய மேரி மேக்தலின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.